வெண்கமலவேணி வீட்டிருக்கும் பவனி அன்னவாகனத்தாலே அருள் திருவாக எண்ணி வெண்கமலவேணி வீட்டிருக்கும் பவனி அன்னவாகனத்தாலே அருள் திருவாக கண்ணித்த மீது கருணையர் வீணாகானத்தின் மதியே வீணாகானத்தின் மதியே கருணையர் வீணாகானத்தின் மதியே களிமதியே தரும் நிதியே அருளே ஒரு வீணாகான மதியே கலைமகள் எனத்தது பெணத்து தரும் குணபதி என சரஸ்வதியே கலைமகள் எனத்தது பெறத்து தரும் குணபதி என சரஸ்வதியே என சுரலயம் உடைய செய்யது பருகி கவியது புகழ்ந்திட அருள் புரியே நிலமாவே ஒரு கலை ஒளியே
காலத்தையும் அருள்தவ புதல்வா ஆறுமுக கடவுளே அடியால் வணங்கும் தெய்வமே கந்தா கடம்பா கார்த்திகேயா சண்முகா முத்துக்குமரா தத்துவ தலைவா உன்னை வணங்கி உன் நினைவாக வாழும் வள்ளியாக எனக்கும் என்னை சார்ந்த மக்களுக்கு மருள் வழங்கி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று உன்னை வேண்டி இத்திருச்சபையை வணங்குகிறேன். எப்படி தெரியுமா? ஹலோ, அப்படியே குறைச்சிடாதீங்க. ஹலோ, திருவேங்கத்துடைய அரசே சீரகரணை திருமாலே பொருளாக எழுந்த முழு முதலே புவனம் காக்கும் பெருமாளே அருளால் உலகை அளந்தவனே அன்பர் படிக்கர மறந்து இறைவா உன்னை பாடுங்காள் இன்பம் பொங்கும் என் மனமே. நாளெல்லாம் உங்கள் திருநாளே வரும் நாளெல்லாம் உங்கள் திருநாளே வரும் நாடாளும் ஏழுமலை பெருமாளே வரும் நாடாளும் ஏழுமலை பெருமாளே. நாளெல்லாம் உங்கள் திருநாளே வரும் நாளெல்லாம் உங்கள் திருநாளே. உள்நாமங்கள் கூறிவிட்டாள் ஒரு கணமே அவள் நாடிய வினை தீர்க்கும் நாரணனே. உள்நாமங்கள் கூறிவிட்டாள் ஒரு கணமே அவள் நாடிய வினை தீர்க்கும் நாரணனே. நாளெல்லாம் உங்கள் திருநாளே வரும் நாளெல்லாம் உங்கள் திருநாளே. மழை போல வரத்துள்ளும் பனி போல பறந்தோடும் மலையேறி வருவோர்க்கு மயிலா. நலமில்லை என்றாலும் பலமில்லை என்றாலும் நான் என்ற உயிர் மூட்டுமை கண்ணா. உடல் நலமில்லை என்றாலும் பலமில்லை என்றாலும் நான் என்ற உயிர் மூட்டுமை கண்ணா. நாளெல்லாம் உங்கள் திருநாளே வரும் நாளெல்லாம் உங்கள் திருநாளே. முக்கண்ணன் மைத்துணனே மாயை கண்ணனே முக்தி தரும் சக்திக்கு சொந்த அண்ணனே. முக்கண்ணன் மைத்துணனே மாயை கண்ணனே முக்தி தரும் சக்திக்கு சொந்த அண்ணனே. வேளவனில் மாமனான மாயவனே வேலவனின் மாமனான மாயவனே. திருவேங்கடத்தில் ஓங்கி நின்ற மூலவனே திருவேங்கடத்தில் ஓங்கி நின்ற மூலவனே. நாளெல்லாம் உங்கள் திருநாளே வரும் நாளெல்லாம் உங்கள் திருநாளே.
6 7 8 கைதட்டிய 10 பேருக்கும் நன்றி. கை தட்டாத அன்பு உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி கலந்த வணக்கம். சொல்லி கடங்காவிய பராசக்தி சூரதனங்கள் எல்லாம் வல்லமை தந்திருவாள். பராசக்தி வாழியின்றி துதிப்போம். சர்வமும் சக்தி இல்லாமல் என்னென்ன சொன்னீங்க? இப்ப என்னமா சொன்னீங்களே? என்ன சர்வமும் சக்திமயமாய் விளங்கும் அந்த அன்னை ஆதிபராசக்தியில் அணைக்கப்பட்டு இங்கு வள்ளியாக நடிக்கும் அருமை அக்கா இந்திரா தேவி அக்கா அவர்களுக்கு ஊரார்கள் சார்பாக பொன்னாடி அணிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடி போர்த்தி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினை மிக சிறப்பான முறையிலே மிக சிறப்பான முறையிலே ஆன்மீக நோக்கத்தோடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் அற்புதமான முறையிலே இந்த நாடகத்தை மிக சிறப்பான முறையிலே அமைத்த எங்க மாமா, அவங்க பேரை நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு வயசு பத்தாது. ஆமாம், அவங்க பெரிய ஜாம்பவான். அப்படிப்பட்ட அன்பு உள்ளம் எங்கள் மாமா. எனக்கு ரொம்ப சொந்தக்காரர். அது தெரியுமா என்னன்னு தெரியல. ஆமாம், அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாரர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பணியை தொடர்கிறேன். நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அன்னை ஆதிபராசக்தியில் அணைக்கப்பட்டு 6 உருவமும் ஓர் உருவமாகி அன்னை சக்தியால் வெற்றிவேலை பெற்று தேவாதி தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்திய சூரபதுமனை அடக்கி ஒரு பாதி சேவலாகவும் மறுபாதி மயிலாகவும் ஆக்கி அமர்ந்த அந்த ஆறுமுகனை வணங்குவதற்கு முன்னால் யாரை வணங்க வேண்டும்? எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. இறைவனை நாட இன்னிசை பாட இறைவனை நாட இன்னிசை பாட திருமறை போற்றும்
கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். என் தந்தை பேர் நம்பி தலைவன், தாயின் பேர் நங்கை மோகினி. அவர்களுக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த பொழுதும் ஒரு பெண் குழந்தை இல்லையே என்று வருத்தம். பிறகு முருகனுடைய அருளால் வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திலே என்னை கண்டெடுத்து நாளொரு மேனையும் பொழுது வண்ணமாக வளர்ந்து வரும் நான் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று யாருக்காவது தெரியுமா? எங்க அப்பாவுக்கும் 7 ஆம்பளை பிள்ளை. அதை நினைச்சா ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன் தெரியுமா? நாளைக்கு தலை வலிக்குதுன்னு கீழே படுத்துறேன் அப்படின்னா முதல்ல ஓடி வந்து தண்ணி கொடுக்கறது பொம்பளை பிள்ளை தான். பயலுகளும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம காக்கா பிடிச்சி வச்சுக்கணும். பயலுகளும் பார்ப்பாங்க, இருந்தாலும் முதல்ல ஓடி வந்து தண்ணி கொடுக்கறது பொம்பளை பிள்ளை தான் என்பதை உணர்ந்த எனது தந்தை முருகனிடம் ஒரு கடுமையான வேண்டுதலை வைக்கிறார். என்ன வேண்டுதல் அப்படின்னா, முருகா, உன்னுடைய அருளால் எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்தால் உனக்கு சொந்தமான இந்த குறிஞ்சி இல்லத்திலே திணை விதைத்து அந்த திணைக்கு என் மகளை காவலுக்கு வர சொல்றேன் அப்படின்னு எங்க அப்பாவுடைய கடுமையான வேண்டுதல், நேர்த்தி கடன். அந்த நேர்த்தி கடனை இன்று இந்த இடத்திலே நிவர்த்தி செய்யும் காலம் வந்து விட்டது. அதனால நானும் ஓடோடி வந்திருக்கேன். ஒருவேளை எங்க அப்பா பேச்சை கேட்காம நான் இங்க வராம இருந்தேன்னு வைங்க, இந்த உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? அப்பன் பேச்சு கேட்காத புள்ள உங்களை இல்ல, அப்படி ஒரு பேர் நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நான் ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம பேச்சை கேட்காதது 3 பேர். அந்த 3 பேர் யார் தெரியுமா? நல்லா கேளுங்க. ஒன்று நம்ம பெத்தது, இன்னொன்று நம்மளை பெத்தது, 3வது எது தெரியுமா? நமக்கு வாச்சது. ஒன்று நம்ம பெத்தது, இன்னொன்று நம்மளை பெத்தது, 3வது நமக்கு வாச்சது. இது ஆணுக்கு பெண்ணா இருக்கலாம், பெண்ணுக்கு ஆணா இருக்கலாம். இந்த 3மே ஒரே மாதிரி இருந்துட்டா ரொம்ப சிரமம். ஒரு பழமொழி ஒன்று உண்டு தெரியுமா? கொண்டவன் சரியாக இருந்தால் கூரை ஏறியும் சண்டை போடலாம் என்பது பழமொழி. கட்டிய கணவன் ஒரு மனைவிக்கு எந்த நேரத்திலும் ஆதரவாக இருக்கும் பொழுது அந்த மனைவியால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த அம்மாவுக்கு வந்துடும். அதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை நடக்கும்போது நம்ம புருஷன் போய் அந்த வீட்டில் நின்றுக்கிட்டு அவளை அங்கே அவள் பேசினாலும் பேசியிருப்பா, அவள் வீட்லேயும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன ஆகும்? 3 வேளை சாப்பாடு 1 வேளையாக குறைஞ்சி போயிடும். இப்படிலாம் ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் கூட நானும் ஒரு உறவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த குடும்பம் பெரிய குடும்பம். அந்த குடும்பத்திலேருந்து ஒரு வரவு வர வேண்டியது இருக்கு. அவர் யாரு, எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுனால ஹலோ 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 குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய், மனதுக்குள் ஆசை வைத்து மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்ல. அவுட்ரு போகுது இன்னரே இல்லை. மன்னன் வந்தானா உறவுக்கு அர்த்தம் சொல்ல. குயிலே கவி குயிலே
நன்றி நன்றி. அருமையான ரசிகர்கள், எந்த குறையுமே இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று குறையுது, அது என்னன்னு தெரியலை. ஆமாம், அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியலை. ஆமாம், இருந்தாலும் இந்த முருகனுக்காகவே பிறந்து இந்த முருகனுக்காகவே வளர்ந்து அவர் வருவார் வருவார் என்று வழி மீது விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு தாய்மார்கள் கூட்டம்லாம் ரொம்ப அழகாக அமைதியாக ரொம்ப அற்புதமாக உட்காந்து ரசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு வரவா? நல்லா இறங்கிலாம் போய் பேச முடியாது. இங்கே நின்று ஒரே ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன். அதாவது இங்கே இருக்கக்கூடிய பெண்களில் முக்கால்வாசி பேர் திருமணமான பெண்கள் தான். இந்த திருமணமான பெண்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்க போகிறேன். பெருசாக ஒன்றும் இல்லை. அதாவது கல்யாணம் பண்ண காலத்தில் இருந்து, எப்படி கல்யாணம் பண்ணின காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் புருஷன் சாப்பிட்ட எச்சி தட்டில் தான் இன்னமும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிற தாய்மார்கள் மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். மாமா, நம்ம வீட்டில் எப்படி? எங்கள் அம்மா தூக்குறாங்க பாருங்க, அங்கே கோயில்ல. சரி, சந்தோஷம். அங்கே ஒரு அம்மா தூக்கியிருக்காங்க. அப்போ பெரும்பாலும் அது இல்லை அப்படிங்கிறது தெரியுது. பெரும்பாலும் எல்லாருக்கிட்டையும் அது இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் நலாயினும் அனுசுயா, வள்ளுவன் மனைவி வாசுகி, இவங்கெல்லாம் கணவன் சாப்பிட்ட பிறகு அந்த தட்டில் தான் சாப்பிட்ருக்காங்க. இப்போ அந்த காலங்கள்லாம் மாறி போச்சு. என்னங்க? ஆமாம், அது உண்மை. நீங்கள் சொல்கிறது உண்மை, 100க்கு 100 உண்மை. ஆமாம், அதை நான் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லிட்டியே. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ ஆண்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். உங்களையும் சேர்த்துட்டேன் தம்பி. ஆமாம், உங்களையும் சேர்த்துட்டேன். கல்யாணம் பண்ண காலத்தில் இருந்து, எப்படி கல்யாணம் பண்ண காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய மனைவியோடு நான் வெளியில் போகிற நேரமெல்லாம் மல்லிகை பூ வாங்கி என்னுடைய கையால் தான் என் மனைவி தலையில் இன்னமும் நான் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்கிற ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். சரி, மாமா தூக்குறாரு வைக்க, நீங்கள் என்ன 2 கையை தூக்குறீங்களே, என்ன விஷயம்? 2 பொண்டாட்டியா? சரி, இருக்கட்டும், ரொம்ப சிறப்பு. இதை நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, தாய் போய்விட்டால் அறுசுவை உணவு போய்விடும், தந்தை போய்விட்டால் கற்ற கல்வி போய்விடும், உடன் பிறந்தவர்கள் போய்விட்டால் தோல் வலிமை போய்விடும். ஆனால் சம்சாரம் போயிட்டான்னா என்ன ஆகும்? சம்சாரம் போயிட்டா சகலமும் போயிடும், எதுவுமே மிஞ்சாது. ஏன்னா இப்போ ரத்தம், நல்ல ரத்தம் இருக்கிற வரைக்கும் ஆடலாம். ஆனால் முடியாத காலத்தில் சாப்பிட்டீங்களா, தண்ணியும் குடிச்சிங்களா, உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு அந்த அக்கறையோடு அந்த உரிமையோடு விசாரிக்கக்கூடிய அந்த மனம் வந்து அந்த மனைவி கிட்ட மட்டும்தான் உண்டு, வேற யாருக்கிட்டையும் கிடையாது. ஆண்டவனே நினைச்சாலும் அந்த இடத்த நிரப்ப முடியாது, அதுதான் உண்மை. ஒரு சில நேரங்களில் பொண்டாட்டியை வீட்டில் பார்க்கும்போது பேய் மாதிரி தான் இருக்கும். அதுக்காக பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட முடியாது. அம்பாளுக்கே எத்தனை அவதாரம், காமாட்சி, மீனாட்சி, கருமாரி, மகமாயி, காளி, பத்ரகாளி, வெட்டுடையாள் காளி, இப்படின்னு பல அவதாரம் அம்பாளுக்கே இருக்கும் பொழுது அப்போ அம்பாளுடைய சக்தி தானே பெண்களும். அவங்களும் கோவப்படுற நேரத்தில் கொஞ்ச நேரம் அப்படி பத்ரகாளி மாதிரி தான் இருப்பாங்க. அதனால மனைவி இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாம் ஒன்றா சாக போகிறதில்ல, ஒன்றா சேர்ந்து வாழ முடியும். முடிஞ்ச வரைக்கும் அவரவர்கள் மனைவியை எந்த அளவுக்கு மனதளவில் நீங்கள் கொண்டாடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் கேட்டேன். ஆனால் அதில் யாருமே வைக்கிற மாதிரி தெரியல, வாங்கி கொடுக்குறதே பெருசு, என்னம்மா இதில் நாங்கள் வேற வச்சு விடணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நானும் கூட ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். எனக்கு வரப்போகிற மாப்பிள்ளை கடைசி வரைக்கும் மல்லிகை பூ வாங்கி என் தலையில் வச்சு விடுவாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுறதா ஒரு முடிவோடு இருக்கேன். இருந்தாலும் அவர் யார், எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதை சொல்வதற்காக அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் எனும் அருகே நான் அடைக்கலம் தந்தேன் என் அழகை நீ அறிவாயே வேணிலவே. மலரும் வானிலவும் கொஞ்சம் அழகெல்லாமும் எழில் வண்ணமே, குழலும் யாழிசையும் கொஞ்சம் அழகெல்லாமும் குரல் வண்ணமே.
சேர்ந்து நடப்போம் சேர்ந்து சிரிப்போம் பாவை மேனிகிறேன் நீ பார்த்தாயோ பெண்ணிலவே அன்றொரு நாள் இனி நிலவே அவர் இருந்தார் என் அருகே நான் அடைக்கலம் தந்தேன் பேனழகை நீ எறிவாய் பெண்ணிலவே நீ எறிவாய் பெண்ணிலவே நீ எறிவாய் பெண்ணிலவே. நன்றி. இப்படி ஒரு இணைத்து பாடிக்கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரிவதில்லை. ஆமாம், எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு நாடகம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னா நல்ல நடிகர்கள் இருந்தால் மட்டும் பத்தாது, நல்ல இசை கலைஞர்கள் இருந்துட்டால் மட்டும் பத்தாது. ரொம்ப முக்கியம் பார்வையாளர்கள். ரொம்ப சிறப்பு, எந்த குறையும் இல்லை. இது மட்டும் இருந்துட்டா பத்தாது. ஒரு நாடகத்துக்கு என்ன அவசியம் அப்படின்னா ஒளிபெருக்கி மிக மிக அவசியம். அப்படி இருந்தால் தான் நம்ம பாடுறது வெளியில் கேட்கும், எங்கள் வாய்ஸ் வெளியில் கேட்கும். அது சரியில்லைன்னா சுசீலாவே வந்து பாடுறதுனால வெளியில் கேட்காது. ஆமாம், ரொம்ப அற்புதமாக சிறப்பாக போட்டிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் இன்னர் வச்சிங்கன்னா இன்னமும் நல்லா இருக்கும். ஆமாம், ஏதோ ஒரு பக்கம் ஊதிக்கிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல. இப்படி ஒரு திருமணம் காலையில் கண்டிப்பாக பேசும்போது கூட நல்லா இருக்குது, பாடும்போது ரொம்ப குறைஞ்சிருது. இப்படி ஒரு திருமணம் காலையில் கண்டிப்பாக நடக்க போதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஒரு கிராமத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப நாளைக்கு மாப்பிள்ளை வரலைன்னு வைங்க, இந்த உலகம் என்ன பண்ண தெரியுமா, ஒரு பட்டம் கொடுக்கும். என்ன பட்டம் தெரியுமா, அடையப்பா அந்த பிள்ளை ஒரு யோகம் இல்லாத பிள்ளை, எவன் போகிறேன் வாரான்னு கேட்குறேன் அப்படின்னு ஒரு பட்டம். ஒருவேளை மாப்பிள்ளை வந்து நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சு திடீர்னு கல்யாணம் நின்று போச்சுன்னு வைங்க, அப்போ ஒரு பட்டம். என்ன கை கேட்டுனது வாய் கேட்டலையே, ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத பிள்ளையாவில் இருக்கு அப்படின்னு ஒரு பட்டம். ஒருவேளை திருமணம் முடிந்து குழந்தை இல்லை என்றால் மலடி அப்படிங்கிற ஒரு பட்டம். குழந்தையும் இருந்து கணவன் இறந்து விட்டால் விதவை அப்படிங்கிற ஒரு பட்டம். நல்லா கேளுங்க, மாப்பிள்ளையே வரலைன்னா யோகம் இல்லாதவள், கல்யாணம் நின்று போனால் அதிர்ஷ்டம் இல்லாதவ, குழந்தை இல்லை என்றால் மலடி, கணவன் இல்லை என்றால் விதவை. இத்தனை பெயரை இந்த சமுதாயம் ஒரு பெண்ணுக்கு கொடுக்குதே. நான் உங்கள் எல்லாரையுமே கேட்குறேன், உங்களையும் சேர்த்து தான் கேட்குறேன், இத்தனையும் இழந்த ஒரு ஆம்பளைக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? ஆண் மகன். நீங்கள் பிறந்தப்பவே தெரியும் இப்போ நீங்கள் ஆம்பளை பிள்ளைன்னு என்ன பேர் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நாம் யோசிப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் அவரை இணைத்து பாடப்போகிறேன் தெரியுமா? என்ன கீதுறதுனே தெரியல, இந்த ஒழிப்பா இல்லை. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து ஹலோ சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலில் கலந்திட கண்டேனே, குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலிலே கலந்திட கண்டேனே, முட்டு பிரிந்து மலரினிலே மண்டு மூழ்கிட கண்டேனே,
நன்றி நன்றி. இப்படி இவர் நினைத்து பாடிக்கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரிவதில்லை. நிறைய பாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒன்று தடுக்குது. அதனால 4:30 மத்தி வைங்க. 4000 5000லாம் உள்ள கிடக்கு. என்னத்துக்கு நம்ம கடந்து கத்திக்கிட்டு ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தர பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு